தமிழ்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களுக்கான தூய்மை பணியாளர்களுக்குடைய அந்த பணி வழங்கும் ஒப்பந்தத்தை தனியாரிடம் அளித்திருக்காங்க சென்னை மாநகராட்சி. இதை எதிர்த்து அந்த 2 வார்டுகளிலும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் பில்டிங் மாளிகை வாசல்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டம் 13 நாட்களா நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீங்க இது போராட்டத்துக்கான இடம் கிடையாது, நீங்க வேற இடத்துல போராட்டத்தை மாத்திக்கோங்க அப்படின்னு ஒரு தடை உத்தரவை அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்மளுடைய அறிவாளியா இருக்கக்கூடிய அறிவில் சிறந்த சென்னை மேயர் பிரியா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு அந்த துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களை அவங்க பாக்குறாங்க அப்படின்ற விதத்தை தெளிவா எடுத்துக்காட்டுற விதத்துல இருக்கு. அது என்ன அப்படின்னு விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோல. இந்த போராட்டம் 13 நாட்களா நடந்துட்டு இருக்கு. ஆரம்பிச்ச அந்த 1வது நாள்ல இந்த போராட்டம் பெரிய அளவுல பேசப்படல, வெளியே தெரியல அப்படின்னாலும் 13வது நாளை எட்டியிருக்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களிலும் சரி, தொலைக்காட்சிகள்ல எந்த மீடியாவிலும் இந்த விஷயம் தான் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் அப்படின்றவங்க எந்த அளவிற்கு அவங்களுடைய உயிரையும் உடலையும் தியாகம் செய்து அந்த பணியை செய்யறாங்க அப்படின்ற ஒரு மகத்துவம் எல்லாருக்கும் புரிய தொடங்கினதோட விளைவாதான் பலரும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதத்துல அந்த இடத்துல போய் நின்று அவங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க போராட்டம் பண்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா அந்த போராட்டம் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல, அது அரசு வளாகமா இருக்கு. அங்க இப்படியான போராட்டங்கள் பண்ணும்போது அந்த பக்கம் போகக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதத்துல இருக்கு, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னு ஒரு நபர் ஒரு பொது நல மனுவை தாக்கல் பண்றாராம். இப்ப இவங்க போராடிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் யாரும் பொதுமக்கள் கிடையாது, இவங்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது, இவங்களுடைய பொதுநலம் யாருடைய கருத்திலும் எடுத்துக்கொள்ளப்படல, அந்த நபருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்றது ஒரு பெரிய இடையூறா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தின் இடத்தை மாத்தணும்னு சொல்லிட்டு பொதுநல மனுவை தாக்கல் செய்யறாரு. இதை எடுத்து விசாரித்த நீதிபதி என்ன சொல்றாரு, நீங்க போராடுங்க, ஆனா அரசினுடைய முழு அனுமதியும் பெற்று போராடுங்க. தமிழகத்துல போராட்டம் பண்றதுக்கான எந்த தடையும் கிடையாது, ஆனா அரசினுடைய அனுமதி பெற்று அந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்க போராடுங்க. சோ இந்த இடத்துல நீங்க போராட வேணாம், போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல உத்தரவு பிறப்பிக்கிறேன்னு அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பை அடுத்து அந்த இடத்துல அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் அந்த போராட்டக்காரர்களை கலைக்கிறதுக்காக அந்த இடத்துல கூடுறாங்க. இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள், நம்மளுடைய பாஜகவின் மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய தமிழிசை அம்மையாரும் சரி, மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவியான பொற்கொடி, இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர்களையும் போலீசார் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை அந்த இடத்துல எடுக்கிறாங்க. இந்த போராட்டம் இதோட நின்றுமா, இதோட போராட்டக்காரர்கள் கலைஞ்சு போயிருவாங்களா, அதை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுட்டாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய வழக்கறிஞர் கு பாரதி அவர்கள் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னமுமே அந்த விஷயங்களை கேட்கும் பொழுது இப்படியான ஆட்சியாளர்கள் மத்தியிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி நம்மளை இவ்வளவு அடக்குமுறைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு பல விஷயங்களை நமக்குள்ள கேள்வி எழுப்புது. அவ்வளவு ஒரு சிறந்த பேச்சுக்களையும் ஒரு விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஏற்படுத்தி அந்த போராட்டத்தை ரொம்பவே தைரியமா அவர் நின்று நடத்திட்டு இருக்காரு. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த போராட்டம் இத்துடன் முடிவடையாது, இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல வெடித்து அதற்கப்புறம் தான் இவங்களுக்கான நீதி கிடைக்குமா அப்படின்ற பல கேள்விகளை நமக்குள்ள அவருடைய பேச்சு எழுப்பிட்டே இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருக்கக்கூடிய, அதாவது இவங்களுடைய போராட்டத்திற்கு அந்த துறை அமைச்சரான KN நேரு தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அந்த மக்கள் வச்சிருந்தாலும் திருப்பி இந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா PK சேகர் பாபு அவர்கள் தான். ஏன்னா அந்த அறநிலைய துறையில தான் அந்த தூய்மை பணியாளர்களுடைய துறையை அடங்குதோ என்னமோ தெரியல, அவர் தான் பேச்சுவார்த்தைக்காக வராரு. இன்றும் இந்த 13ஆம் நாள் போராட்டத்துல பேச்சுவார்த்தைக்காக மீண்டும் PK சேகர் பாபு அவர்கள் தான் வந்திருக்காரு, மேயர் பிரியா இருக்காங்க. ஆனா இவங்க யாரும், இந்த போராட்டக்காரர்கள் இருக்காங்கல்ல, நாங்க யாரும் உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தவே நாங்க விரும்பல, எங்களுடைய பேச்சுவார்த்தை முதல்வருடன் தான் இருக்கணும், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர்லாம் சொல்றாருல, எங்களுடன் ஏன் முதல்வர் இல்ல, மற்றவர்கள் இந்த நடிகைகளோட வீட்டுக்கு இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழம்பெரும் நடிகை, அந்த காலத்து நடிகை ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கணுன்றத என்னோட கடைசி ஆசைங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுற விதமா முதலமைச்சர் அவருடைய வீட்டுக்கே போய் அவங்கள பார்த்து அவங்க வீட்டுல டீ சாப்பிட்டு வந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு நடிகை அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட இந்த நகரத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்காக நாங்க உழைக்கக்கூடிய எங்க மேல அந்த முதல்வருக்கு ஏன் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த கு பாரதி என்ன சொல்றாருன்னா, நேற்று கூட பாத்தீங்கன்னா பாரிஸ்ல ஒரு நிகழ்ச்சிக்காக முதல்வர் வந்திருக்காரு. ஆனா அப்ப கூட அங்க பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உழைக்கும் வர்க்கத்தின் கம்யூனிஸ்டுகளின் தோழன், அதனாலதான் என்னுடைய பேரு ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனா எங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியலையா, தொழிலாளர்களுடைய நலன்ல அக்கறை இருக்கவர்னா அப்ப நாங்க யாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் பேசின அந்த விஷயங்கள் தான் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இப்படி கூட ஒரு மேயர் இருப்பாங்களா, இவங்கெல்லாம் மேயர் பதவிக்கு இவங்களெல்லாம் யாரா மேயர் ஆக்குனது, இந்த பதவிக்கெல்லாம் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற பல கேள்விகளை நமக்குள்ள உருவாக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க கொடுத்த அந்த பிரஸ் மீட் இருக்குல்ல, அதுல என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே அது தோணுதா இல்லையா அப்படின்னு தெரியும். என்னன்னா முதல்ல சொல்றாங்க, மாநகராட்சி சார்பில் நாங்கள் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திருக்கோம், ஒன்று கூட அதில் வந்து சுமூகமாக முடியல. அதில் வந்து 1 மணி 2 மணி இரவு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக இவங்க உழைக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. இதே மேயர் பிரியா அவர்கள் தான் அந்த 1 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இரவு வந்து சேகர் பாபுவோட வெளியே வரும்பொழுது செய்தியாளர்கள் கேட்குறாங்க, பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சுதான்னும் போது என்ன பேச்சுவார்த்தை, எதுக்காக பேச்சுவார்த்தை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன பேச்சுவார்த்தைனா, நீங்கள் 1 மணி 2 மணி வரைக்கும் அந்த ரிப்பன் பில்டிங் உள்ள என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ நீங்கள் இப்போ வந்து எப்படி நாங்கள் 1 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லுவீங்க? அமைச்சர் அவர்களே பேச்சுவார்த்தை நடக்கலன்றாரு, மேயர் எப்படி அப்போ பேச்சுவார்த்தை நடந்தது 2 மணி வரைக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களுக்கு வந்து இந்த பணி பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம், அது வந்து மாநகராட்சி தரப்புல முழுசா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணி பாதுகாப்பு இவங்க சொல்றாங்கல்ல, இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வேலை செய்யக்கூடிய பல நபர்களுக்கு கை கிளவுஸ் கிடையாது, காலில் போடக்கூடிய அந்த ஷூ கிடையாது. இது எதுவுமே இல்லாம அந்த குப்பைகளை அவங்க அள்ளி அதுல இருக்க பாட்டிலோட எல்லாமே குத்தி அவங்களோட கைகளும் அந்த அவங்க ஸ்கின் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றது இதெல்லாம் நம்ம நேரில் அந்த போய் அந்த போராட்டத்துல கலந்து பார்த்தாலே அவங்களுடைய ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுது அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். நீங்க தகுந்த முறையில் அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதுன்னா அந்த மக்கள் ஏன் அந்த நிலைமையில இருக்காங்க? அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கையுறையில கூட நீங்க ஊழல் பண்ணிட்டு அவங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னா, இது எந்த விதத்துல அந்த மக்களால நம்பி உங்களுடைய பேச்சை மீண்டும் நம்ப முடியும் அவங்களால? இது இல்லாம அவங்களுடைய அந்த சமரச பேச்சுவார்த்தையில அவங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். அவங்க தனியார் வசம் போகும் பொழுது அவங்களுக்கு வந்து PF இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி ஊக்கத்தொகை இருக்கு, பண்டிகை கால சலுகைகள், பண்டிகை காலங்கள்ல விடுமுறை இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் தனியார்ல போகும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கும், அதனாலதான் அவங்களை தனியாருக்கு போக சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால கொடுக்க முடியாதா? மாநகராட்சி சார்பில் நீங்க இது வரைக்கும் அந்த பணியாளர்களுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு தனியாரை நம்பி இத்தனை சலுகைகள் இருக்கு அவங்க கிட்ட, அதனால நீங்க போங்கன்னு சொன்னா அப்ப மாநகராட்சி மேயரா நீங்க எதுக்கு, உங்களுக்கு அந்த பதவி எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஒரு திராவிட மாடல், திராவிடர்களுக்கான அரசு, நாங்க வந்து சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய அரசு அப்படின்னா சமத்துவமா எல்லா மக்களுக்கும் எல்லாமும் சேர வேண்டும் அப்படின்றத உங்க கொள்கையா இருக்கணும். ஒரு தனியார் வசம் சென்றாதான் இத்தனை சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புல, அதாவது உங்களை வந்து இத்தனை மக்கள் வாக்குறுதி, உங்களோட வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நீங்க தனியார் வசம் போனாதான் உங்களுக்கு இத்தனை சலுகைகள் கிடைக்கும்னா அந்த மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது எதற்காக? நீங்க மேயர் பதவியில இருக்கிறது எதுக்காக? இதற்கும் நம்ம கேட்ட இதே கேள்வி மாதிரி ஒரு செய்தியாளர் பிரியா அவர்களிடம் கேட்கிறாங்க. தனியார் வசம் செஞ்சா இத்தனை பெனிஃபிட் இருக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க வந்து புத்திசாலித்தனமா அந்த அறிவாளி மேயர் சொல்லக்கூடிய அந்த பதில் என்னவா தெரியுமா இருக்கு? நாங்க வந்து இது வரைக்கும் ஒரு சில கேட்டகரியில தான் இந்த பெனிஃபிட்ஸை கொடுத்துட்டு இருந்தோம், ஆனா அவங்க தனியார் வசம் போகும்பொழுது கம்ப்ளீட்டா, ஸ்ட்ரக்சரா, ஆர்கனைஸ்டா, சேஃபா, இத்தனை விஷயங்கள் எதுக்காக? அப்ப நீங்க பண்ணும்பொழுது அது ஸ்ட்ரக்சரா, சேஃபா, கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லையா? அவங்க என்ன சொல்றது அப்படின்னே தெரியாம இத்தனை ஆங்கில வார்த்தைகளை போட்டு எதற்காக குழப்புறீங்க நீங்க நிருபர்களையே? அதை விட மனசாட்சியே இல்லாம அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல அவங்க வந்து பணியில சேரட்டும், அதற்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அந்த ஊதியம் தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து மாநகராட்சி கீழே வேலை செய்யும் பொழுது இவங்களுடைய சம்பளம் 22,000 இருக்கு, இப்போ வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய சம்பளம். இதை தாண்டி இவங்க வந்து ராம்கி சொல்யூஷன்ல அந்த கான்ட்ராக்ட் கீழே வேலைக்கு போகும்பொழுது இவங்களுக்கு 16,000 சம்பளம். அந்த 16,000த்துல PF, ESIன்னு பல விஷயங்கள் பிடிக்கப்பட்டுதான் அதற்கு பின் மீதி இருக்கக்கூடிய சம்பளம் அவங்க கைக்கு போய் சேருது. ஆனா இது குறித்து ஒரு நிருபர் கேள்வி எழுப்பும்போது மேயர் பிரியா என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அவங்க வந்து வேலைக்கு சேரட்டும், வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா ஊதியம் தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு. இதை வந்து நான் அந்த இடத்துக்கு நேரடியா ஒரு செய்தி சேகரிக்க போகும்பொழுது அங்க பார்த்த விஷயங்களை சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து ஒரு 40-50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் வந்து என்கிட்ட சொல்றாங்க, நான் வந்து 20 வயசுல இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தேமா, இப்ப எனக்கு வயசு 40 ஆகுது, இத்தனை வருஷமா நான் இங்க வேலை செஞ்சிருக்கேன், என்னோட இளமை போயிருச்சு, என் கை காலை பாருங்க எப்படி இருக்குன்னு, என்னோட ஸ்கின் பாதிக்கப்பட்டுச்சு, என்னோட இளமை போயிருச்சு, என் குழந்தைங்களை கூட பார்க்க முடியல, இத்தனை வருஷமும் இவ்வளத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தது நம்மளும் ஒரு அரசு பணியாளரா ஆகலாம் அப்படின்றதுக்காக தான். ஆனா இப்போ இத்தனை வருஷம் கழித்து அதுவே இல்லைன்னா எங்களால எப்படிமா பொறுத்துக்க முடியும்? நீங்க இதெல்லாம்
அதெல்லாம் உங்களுடைய ஊடகங்கள்ல போட்டு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இதற்கு அப்புறமா இந்த மேயர் வாய் கூசாம முதல்ல அவங்க வந்து சேரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான நீங்க ஒரு ஆட்சியில இருக்கிறீங்க, என்ன மாதிரியான ஒரு பதில் கொடுக்குறீங்க நீங்க அந்த பதவியில இருந்து? இதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு 40 வயசு. மனுஷனோட வாழ்க்கை வந்து இயல்பான வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு தூங்கும் பொழுது அவங்க 10-15 நாள் அந்த இடத்துல கிடக்குறாங்க சோறு தண்ணி இல்லாம. இன்னைக்கு தூங்கும் பொழுது அந்த மனிதன் உயிர் போயிட்டா, அந்த மக்கள் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு நாளைக்கு இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த சாவுல வந்து அவங்களுக்கு நிவாரண தொகை கொடுத்து அப்போ வந்து நீங்க உங்களுடைய ஆறுதலை தெரிவிப்பீங்களா? பணியில சேர்ந்ததுக்கு அப்புறமா பரிசீலிக்கப்படும். இது சாதாரண விஷயம் கிடையாது. பேப்பர் ஒர்க் இருக்கு, எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நாங்க இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணோம். நீங்க முதல்ல பணியில வந்து சேருங்கன்னா உங்களுடைய ஆட்சி முடியறதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்துல அப்புறம் பார்க்கலாம் இப்புறம் பார்க்கலாம், ப்ரொசீஜர் இருக்கு, பேப்பர் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 6 மாச காலங்களை நீங்க ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மற்றும் ஒரு ஆட்சி வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இது எங்களோட தப்பு கிடையாது, முந்தைய ஆண்டு அந்த ஆட்சியோட தப்புன்னு. இப்போ நீங்க சொல்றீங்களா, மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்கல்ல, என்ன நாங்க 2 வார்டுகளை வந்து கான்ட்ராக்ட் விட்டதுக்கு இப்படி கொதிக்கிறாங்களே, முந்தைய காலங்கள்ல 10 வார்டுகளை எடப்பாடியார் வந்து கான்ட்ராக்ட் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு நிச்சயமா ஒண்ணு புரியல. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதல்வரா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும் பொழுதுதான் இந்த மாநகராட்சியின் கீழ் வரக்கூடிய துறைகளை, தூய்மை பணியாளர் துறையை வந்து தனியாரிடம் ஒப்படைக்கப்படுற ஒரு முறையே அவர் கொண்டு வந்தார். இதற்கெல்லாம் முதல் கையெழுத்து போட்டதே மேயரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது இப்போ மேயரா இருக்க அந்த பிரியா அவர்களுக்கு தெரியல. ஒரு அடிப்படை அறிவு இது கூட இல்லாம இவங்க வந்து செய்தியாளர்கள் மத்தியில் அவங்க கொண்டு வந்தப்போ ஏன் கேட்கல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. முதல்ல வரலாறை போய் படிங்க. இப்போ உட்காந்து போராடிட்டு இருக்காங்களே இந்த மக்கள் எல்லாம் யார்? இன்னும் சொல்ல போனா இந்த மக்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போ திமுக வந்து பெரிய அளவுல பெருமை பேசுனாங்கல்ல, நாங்க வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்ணை மேயராக்கியிருக்கோம், உயர் பதவி கொடுத்திருக்கோம் அப்படின்னு பெருமையா பேசுனாங்கல்ல, அங்க உட்கார்ந்து போராடக்கூடிய அதே மக்களும் உங்களுடைய பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் தான். நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்த மக்கள் அங்க உட்கார்ந்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவாது நீங்க கொஞ்சமாவது நம்மளுடைய முந்தைய அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு, நம்ம இப்படி இருக்குமே, இன்னும் சொல்ல போனா நீங்க செய்ய வேண்டியது அந்த மக்களோட உட்காந்து நீங்க போராடி இருக்கணும். அவங்களுடைய கோரிக்கைகளை உங்களோட கோரிக்கையா எடுத்து நீங்க அங்க போராடி இருக்கணும். அவங்கள போராட விடாத அளவிற்கு ஒரு சென்னை மேலா நீங்க செயல்பட்டு இருக்கணும். அதை தவறிட்டு அந்த மக்கள் மேலேயே நீங்க வந்து ஒரு குறை சொல்லி அவங்க போராடக்கூடிய. இதுலயும் இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, நீதிமன்றத்துல நீதிபதி அந்த வார்த்தையை சொன்னாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா மேயர் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க, அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க உயர் நீதிமன்றம் அப்படின்னு. யாருங்க அப்புறப்படுத்துவாங்க? குப்பைகளை தான் அப்புறப்படுத்துவாங்க. மனிதர்களை இடமாற்றம் செய்ய சொல்லுவாங்களே தவிர அப்புறப்படுத்த மாட்டாங்க. அப்போ குப்பை அள்ளக்கூடிய மக்களையும் நீங்க குப்பையை போலதான் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நீதிபதி அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அந்த மாநகராட்சியின் மேயரா இருக்கக்கூடிய நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இடமாற்றம் உங்களுக்கான போராடக்கூடிய இடம் இது கிடையாது, போராட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்ற சொன்னாங்க, இடமாற்றம் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கணுமே தவிர அந்த மக்களை, போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த சொன்னாங்க. அப்புறப்படுத்த அவங்க என்ன குப்பையா? இதுல அழுத்தம் திருத்தமா அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நீதிமன்றமே சொல்லிட்டாங்க, நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு, இது வந்து நீதிமன்றத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னு. நீதிமன்றத்தை மதித்து நடக்கக்கூடிய ஆட்சினா போராடுவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு, தங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. சேப்பாக் ஸ்டேடியத்துல இடம் கொடுக்குறோம், அங்க போய் போராடுங்கன்னா ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடுறது எதுக்காக அப்படின்னா, அங்க வந்து இடம் ஃப்ரீயா இருக்குன்னு கிடையாது, அது ஒரு அரசு வளாகமா இருக்கு. அங்க வந்து பல்வேறு துறையை சார்ந்த அமைச்சர்களும் முதல்வரும் வந்து போற இடம். அவங்க பார்வைக்கு மத்தியில நம்ம ஒரு கவனம் இருக்கும் விதத்துல போராடினா நமக்கான தீர்வு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துலதான் அந்த வளாகத்துல அவங்க போராடுறாங்களே தவிர, நீங்க அங்க வந்து இடம் ஃப்ரீயா இருக்கு, இப்போ இங்க போராடினாதான் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற எண்ணத்துக்காக கிடையாது. சேப்பாக்கத்துல போய் அவங்க வந்து போராடுறதுக்கு, அவங்க கிரிக்கெட்டா விளையாடிட்டு இருக்காங்க, அங்க போய் அவங்க போராடுறதுக்கு, அங்க அவங்க போராடினா அவங்க ஒரு பக்கம் போராடட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம், நீங்க உங்களுடைய வேலையை பார்ப்பீங்க. இந்த சென்னையின் மத்தியில இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் பில்டிங் வளாகத்துல போராடுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் ஏற்படுது. அந்த இடத்துல இருந்து அவங்கள இடமாற்றம் செய்யணும்னு இப்படி ஒரு அழுத்தம் ஏற்படுது. இந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்காகவும் இந்த கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் தான் அந்த இடத்துல அந்த மக்கள் போராடுறாங்க. அதை விட நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில நீதிமன்றத்தை மதிச்சுதான் அரசாங்கம் நடக்குது அப்படின்னா என்ன நீங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பை மதிச்சிட்டீங்க? செந்தில் பாலாஜி ஊழல் செய்யப்பட்ட ஒரு அமைச்சரா இருக்காரு, அவரை வந்து நீங்க பணி நீக்கம் செய்யணும், ஒரு ஊழல் கரைப்படைந்த அமைச்சரை எதற்காக உங்களோட அமைச்சரவையில வச்சிருக்கீங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் காரி துப்புனாங்க. அப்ப கூட அவர் அமைச்சர் பதவியில இருந்து நீங்க எடுக்கவே இல்லையா? அவராதானே தன்னுடைய பதவியை, அதாவது நம்மள வந்து யாரும் வெளியே தூக்கி போட்டுறக்கூடாது, நம்மளாதான் வெளியே போகணுன்ற மாதிரி அவரே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. அப்ப கூட நீங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பை மதிக்கல. இப்ப மட்டும் நீங்க ஒரு அமைச்சருக்குன்னு வரும்பொழுது நீங்க நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டீங்க. ஆனா இது போன்ற சாமானிய பொதுமக்கள் போராடும் பொழுது உங்களுக்கு உயர் நீதிமன்றமும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தான் எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதற்கெல்லாம் காரணம்
நம்ம ஆட்சியாளர்களை குறை சொல்லி எதுவுமே பண்ண முடியாது. இவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களாகிய நாம இருக்கோம்ல, நம்மளும் இதற்கெல்லாம் ஒரு பங்களிப்பா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னுமே பல கருத்து கணிப்புகள்ல வெளியாகும் போது மக்களே என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஆட்சிக்கு வரப்போறது யாருன்னா திமுக. எதனாலன்னு கேட்டா, நாங்க பரம்பரையா திமுக காரங்க, நாங்க திமுகக்கு தான் ஓட்டு போடுவோம். ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, உரிமை தொகை கொடுக்குறாரு, பஸ்ல ஃப்ரீயா விடுறாரு, நாங்க திமுகக்கு தான் ஓட்டு போடுவோம். இது போன்ற இலவசங்களை எல்லாம் பார்த்து பார்த்து ஏமாந்து போனா, இது போன்று நம்ம நடுத்தெருவுல உட்காந்துதான் போராடணும் அப்படின்றதுதான் நிராகரிக்க முடியாத உண்மை. இதற்கு அப்புறமும் இதற்கான பதிலை 2026ல மக்கள் இவங்களுக்கு கற்பிக்கணும். நம்ம எப்படி வீதியில இறங்கி போராடி நம்மள ஒரு கழிவறையை பயன்படுத்தினதை கூட நாங்க உங்களுக்கு கழிவறையெல்லாம் பயன்படுத்த விட்டோமே அப்படின்னு அதையும் சொல்லி காட்டிய இந்த அரசிற்கு தக்க பாடம் புகட்ட வேணும். அப்படின்னா 2026 தேர்தல்ல மக்களாகிய நாம் தான் நம்ம யார் ஆள வேணும், அறிவில் சிறந்தவர்களா இந்த அறிவற்ற தற்குறிகளா அப்படின்னு பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்னுதான் இந்த காணொலி மூலமா என்னுடைய கருத்தா இருக்கு. மற்றும் ஒரு பதிவுல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.